இரும்பு வியாபாரியும் கருமானும். ஓர் ஊரில் ஒரு வியாபாரி இருந்தான். இரும்பு வியாபாரத்தை நேர்மையான முறையில் நடத்தி வந்தான். அதனால் அவன் பெரும் பணக்காரன் ஆனான். ஒரு நாள் அவனது நெருங்கிய உறவினருக்கு உடல் நலமில்லை என்று தகவல் வந்தது. கடையில் அவனுக்கு நிறைய வேலைகள் இருந்ததால் தன் மனைவியை மட்டும் ஊருக்கு அனுப்பி வைத்தான். ஊருக்குச் சென்ற மனைவி உறவினர் இறந்து விட்டார் என தன் கணவனுக்கு தகவல் கொடுத்தாள். தகவல் அறிந்ததும் இரும்பு வியாபாரி கடையில் நிறைய இருந்த இரும்போடு அவனுக்கு தெரிந்த ஒரு கருமானை அழைத்து கடையை பார்த்து கொள்ளும்படி சொல்லி அவனிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு சென்றான் வியாபாரி. உறவினரின் ஈமைக்கிரியைகள் முடித்து 20 தினங்கள் கழித்து இரும்பு வியாபாரி திரும்பி வந்தான் கடைக்கு. இரும்பு ஒன்று கூட இல்லாதது கண்டு அதிர்ச்சி அடைந்தான். கருமானிடம் இரும்பு எங்கே என்று கேட்டான். எனக்கு எதுவும் தெரியாது, உனது இரும்பை எலி தின்றுவிட்டது என கூறினான் கருமான். இதை கேட்ட இரும்பு வியாபாரி மரியாதை ராமனிடம் சென்றார். மரியாதை ராமன் விவரங்கள் அனைத்தையும் கேட்டறிந்தார். பின்பு இரும்பு வியாபாரியிடம் அந்த கருமானுக்கு குழந்தைகள் உண்டா என்று கேட்டார் மரியாதை ராமன். ஆம் என்றார் இரும்பு வியாபாரி. அப்படியானால் நீ கருமானிடம் இவ்விஷயத்தை மறந்துவிட்டது போல் பாவனை செய்து அவனிடம் மிகுந்த நட்போடு இரு. சில நாட்கள் சென்றபின் உன் வீட்டில் விருந்து நடப்பதாகவும் அதற்கு நீ அவன் மகனை மட்டும் உன் வீட்டிற்கு அழைத்துச் செல். பின் கருமான் குழந்தையை கேட்டால் உன் குழந்தையை பருந்து தூக்கி சென்று விட்டது என்று சொல். பின் இவ்வழக்கை என்னிடம் எடுத்து வா, நான் சரியான தீர்ப்பு சொல்கிறேன் என்றார் மரியாதை ராமன். அதேபோல் கருமானிடம் இரும்பு வியாபாரி நட்போடு இருந்தான். கருமானும் இரும்பை மறந்துவிட்டான் என எண்ணினான். இரும்பு வியாபாரியும் கருமானிடத்தில் அவன் மகனிடத்திலும் மிக அன்பாக பழகினான். கருமானும் இந்த மடையன் இரும்பை மறந்துவிட்டான் போலும், நான் சொன்னபடி இரும்பை எலி தின்றுவிட்டது என்று நம்பிவிட்டான் போலே, இரும்பை எலியால் தின்ன முடியுமா என்று மகிழ்ச்சியோடு இருந்தான் கருமான். ஒரு நாள் இரும்பு வியாபாரி கருமானிடத்தில் வந்து, என் வீட்டில் விருந்து நடக்கிறது, அதற்கு உன் மகனை என்னோடு அனுப்பி வை என்றான். அதை கேட்ட கருமான், தாராளமாக என் மகனை அழைத்து போ என்றான். கருமான் அனுமதியோடு அவனுடைய மகனை இரும்பு வியாபாரி தன் வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டான். 2-3 நாட்கள் வரை தன் மகன் வீடு திரும்பாததால் கவலையுடன் இருந்த கருமான் இரும்பு வியாபாரி வீட்டிற்கு சென்று, என் மகனை என்னுடன் அனுப்பி வை என்றான். இதை கேட்ட இரும்பு வியாபாரி, உன் மகனை பருந்து தூக்கி சென்று விட்டது என்றான். இவர்கள் வழக்கு மரியாதை ராமனிடம் சென்றது. மரியாதை ராமன் கருமானை அழைத்து வழக்கு என்ன என்று கேட்டார். அதற்கு கருமான், இரும்பு வியாபாரி அவன் வீட்டில் விருந்து நடப்பதாக கூறி என் மகனை அழைத்துச் சென்றான். இப்போது அவனை ஒளித்து வைத்து கொண்டு பருந்து தூக்கி சென்று விட்டது என பொய் சொல்லி என்னை ஏமாற்றுகிறான் ஐயா என்றார். மேலும் தாங்கள்தான் என் மகனை மீட்டுத்தர வேண்டும் என்று வேண்டினான். அடுத்து நீதிபதி இரும்பு வியாபாரியை அழைத்தார். உன் வழக்கு என்ன என்று சொல் என கேட்டார். அதற்கு இரும்பு வியாபாரி, என்னுடைய இரும்பை எலி தின்றுவிட்டது என முன்பு சொன்னான். எலி இரும்பை தின்னும்போது பருந்து ஏன் குழந்தையை தூக்கி செல்லாது என்றான். இதை கேட்ட மரியாதை ராமன், நீங்கள் இருவர் கூறியதும் நடக்கக்கூடிய காரியமல்ல. ஆகையால் இரும்பை இரும்பு வியாபாரி இடத்தில் கொடுக்கும்படி கருமானுக்கும் குழந்தையை கருமானிடம் ஒப்படைக்கும்படி இரும்பு வியாபாரிக்கும் ஆணை பிறப்பித்து தனது சரியான தீர்ப்பை வழங்கினார் மரியாதை ராமன்.